சுவானக மக்களே, என்ன மக்களே, நேத்து நைட்ல இருந்து புதுசா வேற ஒரு பொருளை கிளப்பி விட்டு இருக்காங்க போல. கமல் சார் தான் ஹோஸ்ட். கமல் சார் வந்து சேனல் சைட்ல இருந்து ரிட்டர்ன் அப்ரோச் பண்ணி கூப்பிட்டாங்க, வாங்க. ஆனா கமல் சார் ரிட்டர்ன் வந்து ஹோஸ்ட் பண்ண போறாரு, இனி கமல் சார் தான்டான்னு சொல்லிட்டு புதுசா வேற ஒரு நியூஸை கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. யாரா நீங்க எல்லாம் புதுசு புதுசா கிளப்பி விடுறீங்கடா? அந்த ஹோஸ்ட் சம்பந்தமான விஷயத்த கரெக்டா லாக் பண்ணவே மாட்டீங்க, அப்படிதானே? ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்க போறீங்க. சரி நண்பர்களே, பாப்போமே. சோ இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மொத்தம் 2 டாபிக் பத்தி பார்க்க போறோம். ஒன்னு, ஹோஸ்ட் யார் தான்ப்பா அப்படிங்கிற குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும். அந்த குழப்பத்துக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். ஏன்னா ஹோஸ்ட் அபிஷியலா கிடைச்சிட்டது யார் அப்படின்னு பட் இன்னும் போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. அதை பத்தி பார்க்க போறோம். ரெண்டாவது, வீடு அண்ட் அந்த ப்ரோமோ அந்த லோகோ எல்லாம் எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஐலோகோ சம்பந்தமான விஷயங்களையும் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹோஸ்ட். சரி, என்ன ப்ரோ, நேத்துல இருந்து கமல் சார் தான் ஹோஸ்ட்னு சொல்லி ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காங்களா அப்படி சொல்லி நிறைய பேர் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கூட கேட்டிருந்தீங்க. அப்படி நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்ல. கமல் சார் ரிட்டன் அப்ரோச்சே பண்ணாலும் அவர் வரமாட்டாரு. நான் அவர் என்ன விளையாட்டு பொருளாப்பா, அவர் அபிஷியலாவே நியூஸ் கொடுத்துட்டாரு, நான் வரல, நான் வந்து இதுக்கப்புறம் நான் தள்ளிக்கிறேன், என்னோட பட வாழ்க்கையை மட்டும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அபிஷியலாவே ஒரு நியூஸை விட்டு போயிட்டாரு. விட்டுட்டு போன வேற திருப்பி நீங்க அப்ரோச் பண்ணி கூப்பிட்டா அவர் ரிட்டர்ன் ஹோஸ்ட் பண்ணுவாரா? ஏன்னா அபிஷியலா நியூஸ் போட்டாச்சு, மக்கள் சைடு எல்லாம் பரபரப்பாயிட்டு, இதுக்கப்புறம் நீங்க அப்ரோச் பண்ணி கூப்பிட்டா அவர் ரிட்டர்ன் ஹோஸ்ட் பண்ணா நீங்க ட்ரோல் பண்ண மாட்டீங்க? கண்டிப்பா ட்ரோல் பண்ணுவீங்களா? ஏன்னா அவர் ஒரு 5 சீசன் தான் கரெக்டா ஹோஸ்டிங்கே பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்த சீசன்ல அவரே அப்படியே தள்ளுமுள்ள ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, இந்த சைடு அடிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு மக்களாகி நீங்களே வெறுத்து ஒதுக்கி இவர் வேணாப்பா, ஹோஸ்டே வேணாம்ப்பா, இவரை தயவுசெய்து விட்டுட்டு வேற யாரையா ஹோஸ்ட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லா சீசன், அதை கடைசி 2 சீசன் ஒவ்வொருத்தர் பேரை நீங்களே சொல்லிட்டு இருந்தீங்க. கடைசி சீசன் பிரதீப் ஆண்டனி கூட சொன்னீங்க, பிரதீப் ஆண்டனி ஹோஸ்ட் பண்ண விடுங்கடான்னு சொல்லிட்டு. அந்த லெவலுக்கு கமல் சார் மேல வெறுப்புகள் வந்துட்டு. சோ இதெல்லாம் தெரிஞ்சுதான் ரைட்டு நம்மளை போட்டு பொழக்க ஆரம்பிச்சானு, ட்ரோல் அதிகமாயிருச்சு, ஸோ நமக்கும் நிறைய படங்கள்லாம் இருக்கு, ஸோ பேசாம அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அஃபிஷியலாவே நியூஸை விட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கு சேனல் சைட்ல இருந்துமே ஒரு நியூஸ் கொடுத்துருந்தாங்க, கமல் சார் லீவ் ஆயிட்டாரு, பட் கமல் சார் தான் அந்த 7 வருஷம் இதை கொண்டு போனாரு. அந்த ஒரு ஷோ வந்து கமல் சாரோட ஆசீர்வாதத்தால அடுத்த வர போற ஹோஸ்ட் வந்து பெஸ்டா கொண்டு போவான்னு சொல்லி நாங்க நம்புறோம்னு சொல்லிட்டு சேனல் சைடு போட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படிடா திருப்பி கமல் சார் உள்ள வருவார்? எவன் கிளப்பி விடுறான்னு தெரியல. எவனா ஒருத்தன் கிளப்பி விட்டுறா, அது ஒரு நியூஸா மாறி இருக்கு. ஸோ கமல் சார் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப யாரு தான் ப்ரோ ஹோஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் தான் சொல்றேன்ல, மொத்தம் நிறைய பேரை அப்ரோச் பண்ணாங்க நண்பர்களே, நிறைய பேர். அது வந்து உண்மைதான், ஏகப்பட்ட பேரை அப்ரோச் பண்ணாங்க. எஸ்டிஆரை பண்ணாங்க, ரம்யா கிருஷ்ணனை பண்ணாங்க, சரத்குமார் சாரை பண்ணாங்க, விஜய் சேதுபதியை பண்ணாங்க, நயன்தாராவை பண்ணாங்க, கடைசியா அவங்க பேர் என்னது, இப்போ எனக்கு ரீசெண்டா கூட நேம் அடிபட்டுச்சா, சிவகார்த்திகேயன். ஸோ இவ்வளவு பேரையும் அப்ரோச் பண்ணது என்னமோ உண்மைதான். பட் எல்லாருமே சிம்பிளா முடிச்சிட்டாங்க. சில பேர்லாம் படம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த எஸ்டிஆர் மாதிரி ஆட்கள்லாம் எனக்கு படம் இருக்கு, நான் கமிட்மெண்ட் இருக்கு, நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சில பேர்லாம் இல்ல, இது என்னால முடியாது, இது நான் ஆல்ரெடி ரம்யா கிருஷ்ணன் சொல்றேன், இவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு எபிசோட் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் முடியவே முடியாதுன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சில பேர் கமல் சார் பண்ண ஷோவை என்னால எடுத்து நடத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது, அவர் பண்ண ஷோ அவரால் தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு சில பேர் வந்து டீசெண்டா வெளியே போயிட்டாங்க. கடைசியா பேசப்பட்டு இருந்த 2 பேர் தான் நம்ம விஜய் சேதுபதியா நயன்தாரா. சரி, நயன்தாராக்கு ஃபேம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நயன்தாராக்கு ஃபேம் இருக்கு, சோ விஜய் சேதுபதியோட நயன்தாரா பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும், ஒரு மாற்றம் இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பெண் ஹோஸ்ட் பண்ணதில்ல, ஒரு உமன் ஹோஸ்ட் வந்து ஆல்ரெடி ஒரு எபிசோட் தான் பண்ணிருக்காங்க நம்ம ரம்யா கிருஷ்ணன். சோ ஒரு சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும், சோ நயன்தாரா உள்ள கொண்டு வாங்க, அவங்க பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒரு சில டீம் சொல்லிட்டு இருந்து. பட் இன்னொரு சைட் டீம் என்ன சொல்லிச்சுன்னா, டே இந்த ஷோ முக்கியம்டா, ஆனா விஜய் சேதுபதி இருந்தாதான் கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சைட் டீம் வந்து கரெக்டா டிசைட் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல நல்லா ஒண்ணு யோசிக்கணும், ஃபேம் எல்லாம் இங்க பேசாது, எவ்வளவு ஃபேம் இருந்தாலும் இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் பேசாது. ஏன் கமல் சாருக்கு இல்லாத ஃபேமாப்பா? அவரே கடைசி 5 சீசன் தான், அதுக்கப்புறம் போட்டு அட்டி பொழக்க ஆரம்பிச்சிட்டான 2 வருஷமா. சோ அந்த வகையில ஃபேம் எல்லாம் இங்க மேட்டரே கிடையாது, இந்த ஷோவை எப்படி நடத்தி கொண்டு போறாங்கிறத மேட்டர். இந்த வகையில என்ன ப்ரோ, அப்ப நயன்தாரா ஃபேம் நீங்க சொல்றீங்க, அப்ப நயன்தாரா நடத்த மாட்டாங்கன்னா விஜய் சேதுபதி நடத்திடுவாரான்னு கேட்டீங்கன்னா அங்க எனக்கு டவுட் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி ஒரு ஷோ பண்ணிருக்காரு, என்னது மாஸ்டர் ஷெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ பண்ணிருக்காரு. அந்த ஷோ பெருசா எல்லாம் ஒண்ணு எடுத்து கொடுக்கல, அது நீங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க. பெருசா மக்கள் மத்தியில போய் ரீச்சே ஆகல. அவருமே பெருசா ஹோஸ்டிங் பண்ணாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஏன்னா அவருக்கும் அது ஃபர்ஸ்ட். சோ விஜய் சேதுபதி மேல எனக்கு ஒரு டவுட் தான் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனாலுமே எனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை விஜய் சேதுபதி மேல மட்டும்தான் இருக்கு. கடைசி கட்டமா அவர் ஹோஸ்ட் பண்ணா மட்டும்தான் இந்த ஷோ ஏதாவது ஒண்ணு தவுண்டு போகும். மத்தபடி யாரை கொண்டு போட்டீங்கன்னாலும் கண்டிப்பா இந்த ஷோ படுத்துங்கிறது என்னமோ உண்மை, அது கண்டிப்பா நீங்களும் ஒத்துக்கிட்டே ஆகணும். நீங்களுமே நிறைய பேர் அடாப்ட் ஆயிட்டீங்க. ஓகே ப்ரோ, விஜய் சேதுபதி வந்தா ஓரளவு நீட்டா கொண்டு போயிருவாரு, நியூட்ரலா பேசுவார், நேச்சுரலா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிருந்தீங்க. அந்த வகையில விஜய் சேதுபதி தான் இப்போ ஒரு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அபிஷியலாவே பார்க்க போனா அபிஷியலாவே சில பேர் எல்லாம் சொல்லியிருக்காங்க விஜய் சேதுபதி தான்
அவர் தான் அக்ரிமெண்ட்லாம் போட்டாச்சு. ஸோ ஐலோகோ ரிலீஸ் ஆகும்போது நீங்களே பாப்பீங்கன்னு சொல்லிட்டு அபிஷியலாவே நிறைய நியூஸ் வந்துட்டு, ஸோ நீங்க போட்டு எதுவும் குழம்ப வேணாம், விஜய் சேதுபதி தான் அப்படிங்கறதுல ஒரு சைட் நியூஸ் வந்திருக்குது. ஸோ அடுத்த கட்டமா ஐலோகோ எப்போ ப்ரோ வரும், ப்ரோமோ எப்போ ப்ரோ வரும்னு கேட்டிருந்தீங்க. ப்ரோமோ வந்து எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா டிலே ஆகும்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் ஐலோகோ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ அப்லோட் பண்றேன்ல, இப்போ அன்னைக்கு அப்லோட் பண்றல, இன்னைக்கு நான் அப்லோட் பண்ணி கொஞ்ச நேரத்துல கூட வரலாம், இல்ல நாளைக்கு கூட வரலாம், இல்ல நாளைக்கு கூட வரலாம். இந்த 3 டேஸ்க்குள்ள ஐலோகோ அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். அது நான் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்பவே நியூஸ் வந்தது. பட் இதுல ஒரு சின்ன ஒரு இது வச்சிருக்காங்க. அந்த ஐலோகோ வந்து விஜய் சேதுபதி ரிவீல் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல மேபி லாஸ்ட் சீசன் மாதிரி வெறும் ஐலோகோ மட்டும் ரிவீல் பண்ற மாதிரி இருக்கலாம்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. சோ இந்த 3 டேஸ்க்குள்ள கண்டிப்பா ஐலோகோங்கிறது வந்துடும் அப்படிங்கிறது உண்மை. உங்ககிட்ட நான் இடையில ஒரு கொஸ்டின் கேட்டுறேன், நான் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்க சொல்லுங்கப்பா. கமல் சார் அபிஷியலா வரமாட்டாரு தெரிஞ்சு போச்சு. சோ இந்த இடத்துல 2 பேரை இப்ப வச்சு பேசுறாங்க, நயன்தாரா, விஜய் சேதுபதி. இவங்க 2 பேர்ல யார் ஹோஸ்டிங் பண்ணா நல்லா இருக்கும், என் மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும் கேட்கணும்னு சொல்லிட்டு. நயன்தாரா, விஜய் சேதுபதி இவங்க 2 பேர்ல யார் ஹோஸ்டிங் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துன்னு சொல்லிட்டு கீழே போட்டிருக்கேன். அப்புறம் நான் கமாண்ட்னு சொல்லுவேன், அதை எண்ணி ஒருத்த வந்து கமாண்ட் போடுவான். பட் இருந்தாலும் சொல்றேன், கமாண்ட் செக்ஷன்ல போடுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் விஜய் சேதுபதி தான் வரும் நான் நினைக்கிறேன். நான் விஜய் சேதுபதி தான் சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா இந்த ஷோ நல்லபடியா போகணும்ல, அதனால சொல்றேன். சோ இந்த வீடை பத்தி பேசலாம். சரி, இந்த ப்ரோமோ ஏன் ப்ரோ டிலே ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிக் பாஸ்க்கான வீடுக்கான வேலைகள் வந்து லேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ப்ரோமோ வருதுன்னா அந்த ப்ரோமோல சின்னதா குறிகள் இருக்கும், இந்த வீடு சம்பந்தமா ஏதாவது சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு வீடு ரெடி ஆகணும். ஸோ வீடுக்கான வேலைகளை இன்னும் ஸ்டார்ட் ஆகலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. மேபி இந்த வீக் தான் ஸ்டார்ட் ஆகும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா அப்படிதான் நியூஸும் வந்திருக்குது. இந்த வீக் கண்டிப்பா பிக் பாஸ் வீடுக்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆயிரும். கண்டிப்பா அபிஷியலா அதுக்கான நியூஸ்க்கும் நம்ம அடுத்த வாரம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதுல நிறைய பேர் கேட்டீங்க, ப்ரோ 2 வீடா 1 வீடா சொல்லுங்க ப்ரோன்னு. எனக்கும் அதே டவுட் தான் இருக்கு. பட் மக்கள் எல்லாருக்குமே இந்த 2 வீடு பிடிக்கல. லாஸ்ட் சீசன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கல, எனக்கும் பிடிக்கல. ஆனா டிஆர்பி வைஸ் பார்க்கும்போது அந்த சீசன் ஹிட். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, கடை சீசன் வந்து டிஆர்பி வைஸ் வந்து சேனலுக்கு ஹிட். ஏன்னா அந்த பிரதீப் ஆண்டனி மேட்டர் எல்லாம் வெறித்தனமா வச்சு செஞ்சுட்டு 50வது நாளுக்கு அப்புறம் நியூஸ் சேனல் முதல்ல பிக் பாஸ் பத்தி பேசுற அளவுக்கு அந்த சம்பவம் கொண்டு போய் விடிஞ்சிட்டு, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால 2 வீடு கான்செப்ட் அவங்களுக்கு ஹிட், அதனால ரிட்டர்ன் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் மக்கள் சைட்ல இருந்து மக்கள் வச்ச கோரிக்கை, 1 வீடு வைங்கடா, டாஸ்க் நிறைய வைங்கடா. ஏன்னா டாஸ்கே இல்லடா, கடை சீசன்லாம் ஒரு 10 கட்டையை வச்சு முடிச்சிட்டீங்க. டாஸ்க கட்டை எடுக்கு, கட்டை நிமித்தி வை, பாலை உருட்டு, பாலை கொண்டு சேரு, இதுதான் டாஸ்கா வச்சிருந்தீங்க. சோ 1 வீடு கான்செப்ட் மட்டும் வச்சுட்டு டாஸ்க் நிறைய வச்சீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் மக்களோட கருத்து. அப்படித்தானே? உங்களோட கருத்து அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து அதுவா இருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்து அதுதான் அப்படி சொல்லி சப்போர்ட்டா சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்கும்னு நம்ம வெயிட் பண்ணி தான் போகணும். ஏன்னா வீடுக்கான வேலைகள் ஆரம்பிக்கலங்கமோ நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் மக்களோட கருத்து 1 வீடு, அதை பேஸ் பண்ணி கரெக்டா 1 வீடை மட்டும் கான்செப்ட் கொண்டு வந்து கடை சீசன் இந்த நெகட்டிவ், அதாவது அந்த டாஸ்கே இல்லாம இருந்துச்சுல, அந்த நெகட்டிவா மாத்தி எனக்கு தெரிஞ்சு டாஸ்க் இந்த சீசன்ல நிறைய இருக்கும் நான் நம்புறேன். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்ல கடைசியா இன்னொரு क्वेश्चन உங்கள்ட்ட கேட்டாகணும். ஏன்னா வந்து இந்த வாட்டி கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் ஃபெமிலியரா நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்கள் தான் உள்ள வர போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஏன்னா டிஆர்பி வேணும், ஹோஸ்ட் இல்ல, ஹோஸ்ட் புதுசா மாத்துறாங்க அப்படிங்கும்போது டிஆர்பி வேணும். அதனால ரீசெண்டா கான்ட்ரவர்சில இருக்க நிறைய ஆட்கள் தான் உள்ள எடுத்து போடுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, இந்த ஒரு ஆள் வந்தா கரெக்டா இருக்கு ப்ரோ, நிறைய சீசனை பேசுறாங்க, ஆனா அந்த எந்த ஒரு சீசன்லயும் அவர் வரல. சோ இந்த ஆள் இந்த சீசன் வந்தா நல்லா இருக்கும், யார சொல்லுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுக்க முடியும், அதை பத்தி நம்ம பேச முடியும், அதை பத்தி பார்க்க முடியும், பத்தி நம்ம பேக் செக் பண்ணி இவங்க வராங்களான்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ண முடியும். சோ யார் வந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்குள்ள ஒரு கருத்து இருக்குல்ல, அவங்கள பத்தி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. ஹோஸ்ட் விஜய் சேதுபதி தான், எப்படி பண்ணுவாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.